தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டுக்கு ஆங்கிலத்தில் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. CRAB கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராப் நண்டு சாப்பிடுவதனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. உடலுக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அதாவது கிராமப்புறங்களில் உள்ள நண்டாக இருந்தாலும் சரி, கடல் நண்டாக இருந்தாலும் சரி, அந்த கடல் நண்டில் பார்த்தீங்கன்னா அதிக பெனிஃபிட் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது இந்த நண்டில் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஈட்டிங் கிராப்ஸ். அதில் பெட்டர் போன்ஸ், அதாவது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹார்ட் ஹெல்த்து, அதாவது இதயத்துக்கும் நல்லது. இதில் பாருங்கள், இந்த படத்தில் கீழே மேஜர் நியூட்ரியன்ஸ்னு போட்டு பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் B12 இருக்குது, காப்பர், செலனியம், சோடியம், ஜிங்க், ட்ரிப்டோஃபான்கிற அமினோ ஆசிட் இருக்குது. இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி போன்ஸு, மென்டல் ஹெல்த், அதாவது மென்டல் மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த நண்டு சாப்பிடும்போது நல்லது. அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்து, இதயத்துக்கு நல்லது. லோயர்ஸ் இன்ஃப்ளமேஷன், என்ஹான்ஸ் இம்யூனிட்டியை இது அதிகப்படுத்தும். ரெண்டாவது, உடம்புல நச்சுத்தன்மை இருந்தால் அது வெளியேற்று. அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி போன்ஸ், அதாவது இதில் ஏன் இதை சாப்பிட்டோம்னா நமக்கு பல்லுக்கும் எலும்புக்கும் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாஸ்பரஸ் இஸ் எசென்சியல் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத். அதாவது இதில் அதிகப்படியான பாஸ்பரஸ் இருக்குது. இந்த பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகளுக்கும் பற்களுக்கும். இட் ஹாஸ் ஹை கண்டென்ட் ஆஃப் பாஸ்பரஸ் விச் இஸ் வைட்டல் ஃபுட். ஸோ அதிகமான பாஸ்பரஸ் உள்ள சாப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நண்டை தான் சொல்கிறாங்க. The foods rich in phosphorus such as crabs help to prevent the chances of suffering osteoporosis. யாராவது எலும்பு வலி, கைகால் வலி, மூட்டு வலி இருந்துச்சுன்னா அவங்க நண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது வச்சு சாப்பிட்டாங்கன்னா போதும், இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கைகால் வலி சரியாயிடும். ரெண்டாவது இந்த மென்டல் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, மனநோய் சம்மந்தமான நோய்களுக்கு இந்த நண்டு ரொம்ப முக்கியமானது. அது ஏன் அப்படிங்கிறத நான் இந்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மென்டல் ஹெல்த்தில் கிராப் இஸ் லோடட் வித் வேரியஸ் நியூட்ரிஷன்ஸ் சச் அஸ் விட்டமின் B2. அதாவது நம்ம உடம்புக்கு விட்டமின்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் B2 ரொம்ப முக்கியமானது. அது இருக்குது. காப்பர் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் உள்ள உயிரினங்கள் மீனில் இருக்குது, நண்டில் இருக்குது, சுறா மீன், இந்த மாதிரி இதுகளில் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னாலே அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ் எப்போயுமே பேலன்ஸாக வச்சுக்கிறோம். எப்போ உங்கள் மூளையில் அந்த செரட்டோனின் லெவல் கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஃபுல்லாக சரியாயிடும். மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஹெல்த். அதாவது இந்த கிராப்ஸ் மீட் இஸ் ரிச் இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இட் ஹெல்ப் டு பேலன்ஸ் த லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால் அண்ட் என்ஹான்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது அதாவது இதயத்தில் பிரச்சனை வர்றது பார்த்தீங்கன்னா, இந்த இதயத்தில் உள்ள வால்வில் நம்ம சாப்பிட்ற கறி இந்த கொலஸ்ட்ரால் போய் அடைக்கிறதுனால தான் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி வருது. இது என்ன பண்ணுமா, இதில் அதிக அளவு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுமா, பேலன்ஸாக வச்சுக்கிறோமா. அதாவது கொலஸ்ட்ரால் லெவலை பேலன்ஸாக வச்சுக்கிட்டு அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கொலஸ்ட்ரால் உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஹார்ட்டில் அந்த டியூப்பில் ஏதாவது அந்த இன்ஃப்ளமேட்டரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதையும் க்யூர் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் இம்யூனிட்டி. நம்மளுடைய பாடியில் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய WBC சொல்லுவாங்க, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். அது ரொம்ப முக்கியமானது. அது குறையும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு நோய் வந்துடும். அதுக்கு என்ன காரணம், இது சாப்பிட்றதுனால எப்படி இம்யூனிட்டி அதிகமாகுதுன்னா, செலனியம் இஸ் அசோசியேட்டட் வித் என்ஹான்சிங் இம்யூனிட்டி அண்ட் ஆக்ட் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி டு ப்ரிவென்ட் த குரோனிக் ஆயில்மெண்ட்ஸ் இன் த பாடி. அதாவது இதில் அதிக அளவு செலனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணி விடுது. ஸோ அதனால நண்டு சாப்பிட்றதுனால இம்யூன் சிஸ்டம் நமக்கு அதிகமாக பூஸ்டப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இதில் அதிக அளவு செலனியம் அண்ட் ரிபோஃப்ளேவின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டீடாக்சிஃபிகேஷன். இது ரொம்ப முக்கியமானது. உடம்புல நமக்கு அன்றாட சாப்பிடக்கூடிய உடம்புல கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் பாய்சனஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நண்டு ரொம்ப முக்கியமானது. இதை பாருங்கள், the immunity system of the body assists in blood, liver and kidney detoxification. அதாவது நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் கலந்து அதில் மூலமாக லிவருக்கு இருக்குது பார்த்தீங்களா, கல்லீரல், கிட்னி, இதில் உள்ள டாக்ஸின்ஸ் ஃபுல்லாக, அதாவது நச்சுத்தன்மை ஃபுல்லாக வெளியேற்றிடுமா. கிராப் ஹாஸ் பாஸ்பரஸ் தட் என்ஹான்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி அண்ட் எலிமினேட் டாக்ஸின். அதாவது இதில் அதிக அளவு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குனால அதுதான் எது அதிகப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியோட ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தி கிட்னி மூலமாக தான் அந்த யூரின் வழியாக நமக்கு வெளியேற்றி விடுது. ஸோ என்னோட பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.